ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சுங்களா? மதியான சாப்பாடு ஓகேங்க. சீக்கிரம் சீக்கிரம் வீடியோ நின்று போகுதுங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பேசிடுவோங்க. நேற்று நான் தாங்க டஜனை கொண்டு போய் பஸ்ஸில் வச்சு விட்டேன். பையன் கொண்டு போய் இறக்கி விட்டு போயிட்டானுங்க, மூட்டையை கொண்டாந்து வச்சுட்டு. அப்புறம் 4 மணிக்கே அங்கே போயிட்டேங்க. போயிட்டு அவ்வளோ நேரம் உட்காந்துருந்து பஸ்ஸு வந்தோடனேயுமே நானே தூக்கி வச்சுட்டேங்க. பெரிய மூட்டை தான். அப்புறம் வேறு வழி இல்லைங்களே, யாருமே இல்லை. அப்புறம் அந்த அண்ணன் ரம்ஜான் ஆர்ட்ரு சீக்கிரம் வேலையை முடிக்கும்னாங்க. அப்புறம் நம்ம வாங்கி இங்கே வச்சுக்கிட்டு ஆள் இல்லைன்னு உட்காந்துருந்தோம்னா அப்புறம் அவங்க வேலை கெடுமில்லைங்க. அப்புறம் போனேன், என்ன தான் ஆயிரப்போகுது. அந்த ஆனால் பஸ்ஸு வர வரைக்கும் ஆஞ்சநேயர் சாமி எனக்கு தைரியத்தை கொடு, தெம்பை கொடு, நான் தெம்பாக தூக்கி மூட்டையை பஸ்ஸில் வச்சிருவோம் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிட்டே உட்காந்துருந்தேங்க. அப்புறம் அப்படி இருந்து பஸ்ஸு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கிங்க. நம்ம நேரம் பார்த்தீங்களா, மூட்டையை தூக்கிட்டு நடக்கவே முடியலைங்க என்னால். தூக்கிட்டு போய் அப்படியே படிக்கட்டில் தூக்கி வச்சுட்டேங்க. அப்புறம் 2வது படிக்கட்டுலேயுமே தள்ளிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தவங்க பஸ் ஏறக்கு வந்தவங்க அப்படியே ஒரு கை தள்ளி விட்டாங்க. அப்புறம் கண்ட்ராக்டரும் வந்து மூட்டையை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பஸ்ஸுக்கெல்லாம் எச்சாயிருச்சுங்க. பெட்ரோலெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்ன முடி 60 ரூபா கொடுப்பேங்க நான். 60 ரூபா கொடுக்கறது 80 ரூபா கேட்குறாங்க பஸ்ஸுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, நானும் 70 ரூபாயே கொண்டு போயிருந்தேன். எதுக்கும் 10 ரூபா சேருக்கிட்டுன்னு கொண்டு போயிருந்த முடி 70 ரூபா தானுங்க இருக்குதுன்னா 10 ரூபா கொடுன்னு நிற்கிறாங்க. என்கிட்ட காசு இல்லைங்க, 70 ரூபா தான் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் நீ அடுத்த தடவையிலேருந்து எனக்கு தெரியாதுங்க, 60 ரூபா தான் நான் கொடுப்பேன், அதனால தான் நான் 60 ரூபா கொடுத்தேன் அப்படின்னுங்க. எல்லாம் எச்சாயிருச்சு திக்கிட்டு அப்படின்னாங்க. சரி, நம்மளால் கொண்டுட்டு போய் கொடுத்து அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேங்க. 80 ரூபாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த அண்ணன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியல, கேட்டு பார்க்கணுங்க. அந்த அண்ணன் வச்சு விடும்போது அவங்க கொடுத்துருவாங்க, இங்கே நான் வச்சு விடும்போது நான் கொடுத்துருவேன். அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோன்னு நினைக்கிறாங்க. நடக்காது. எனக்கு 1 ரூபா வேணுனாலும் அவங்க காலில் வந்து கெஞ்சி நம்ம வாங்கணும், நம்ம திட்டிக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவோ விஷயம் இருக்குதுங்க, தலை நிமிரவே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம காலடியிலேயே கிடக்கணும், எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளோ மட்டம் தட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் வந்து ஒரு காலத்தில் அதையெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு கம்முன்னு உட்காந்துருக்குறேங்க. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் துணிஞ்சிட்டேங்க. என்ன நம்மளால் முடியாதுன்னு எதுக்கு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க? என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். பெருசாக என்னால் சாதிக்க முடியலனாலும் நான் ஒரு மனுஷங்கிறதையாவது உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் நான் தைச்சிக்கிட்டே தாங்க இருப்பேன். இப்போன்னு இல்லைங்க, முதல்ல எல்லாம் எனக்கு மிஷின் இல்லாதப்போ கூட நான் பிரிக்கிற துணி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பனியனெல்லாம் வெட்டுறாங்களாங்க, அதில் பிசிறு துணி துண்டு துணி, அதை வாங்கிட்டு வந்து துணி பிரித்து கொடுப்பேங்க. அது பஸ்ஸு, லாரி, இந்த கார் வண்டிகள்லாம் துடைக்கிறதுக்கு இவ்வளோ பஞ்சு போட்டு பாக்கெட் பண்ணி விற்பாங்க, பார்த்துருப்பீங்க டவுனுக்குள்ளேயெல்லாம். பஸ்ஸு துடைக்கிறதுக்கெல்லாம் அதுதான் வச்சுக்குவாங்க. அதை வாங்கிட்டு வருவாங்க போய் திருப்பூர் போய். அப்பவும் கை குழந்தைய பால்வாடியில் கொண்டு போய் பையனை உட்கார வச்சு போட்டு நான் திருப்பூர் போய் வாங்கிட்டு வருவேங்க. அப்போல்லாம் துரு பஸ் இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. அப்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. 2 பஸ்ஸு மாறி போய் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து துணி விரித்து மாதம் அது எப்படி வாரத்தில் ஒரு 100 ரூபா 150 ரூபா வருங்க எனக்கு. அந்த 100 ரூபா 150 ரூபா அப்போல்லாம் பஸ்ஸுக்கு கம்மிங்க. எனக்கு இங்கேருந்து காங்கேயம் போகிறக்கு 4 ரூபா தான். காங்கேயத்துலேருந்து திருப்பூர் போகிறக்கு 6 ரூபா தான். மொத்தம் போக வர ஒரு 20 ரூபா தான் வரும். 20 ரூபா மீறினா ஒரு பஸ்ஸு 6 ரூபா வருங்க. 6 ரூபா 50 பைசா. நான் வெறும் ஒரு 30 ரூபா எடுத்துகிட்டு திருப்பூர் போயிட்டு வந்த காலமெல்லாம் இருக்குதுங்க. அதுலேயும் 20 ரூபா தான் பஸ்ஸுக்கு செலவாகும். எதுக்கு 10 ரூபா கையில் வச்சுக்குவேன். அப்படி நான் அப்போ இருந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கிறேன், சும்மா இருக்கவே மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நம்ம கையில் வச்சு வாங்கணும், ஒருத்தரை நம்பி கோரக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேங்க. அப்போ இருந்து சின்ன பிள்ளையிலேருந்துமே அந்த மாதிரி என்னை வந்து எவ்வளவோ விஷயம், ஏன் இப்போ வீடியோ போடுறனாலங்க யூடியூப்பில், அதுக்குமே வந்து எவ்வளோ மட்டம் தட்டுவாங்க தெரியுங்களா அவங்க அப்பா. என் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என் பசங்களுமே வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குற, இதெல்லாம் யார் பார்க்க போகிறாங்க?
அப்படி இப்படின்னு எவ்வளவோ என்னை வந்து மனம் தளராமல் நான் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறேங்க. என்னை வந்து உற்சாகமாக வந்து நீ இதை பண்ணு, இப்படி போ, இந்த மாதிரி ஒரு வீடியோ போடு, உனக்கு நான் பணம் தர்றேன், நீ வா கடையில் போகிறோமா ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி வீடியோ போடுவோம், ஏதாவது ஒரு வெளியில் டூர் போவோம், அங்கே போய் வீடியோ போடுவோம். எதுக்கு யாரும் காசு கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்க. என்னோடய சம்பாதனை வந்ததுனா தான் நான் வெளியில் போய் நான் வீடியோ போட முடியுங்க. என்னங்க வெளியில் டூரு இந்த மாதிரி சில பொருளெல்லாம் நானும் வாங்கணுமில்லைங்க. அதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே நான் பணம் ரெடி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேங்க. எனக்கு தைக்கிற காசு வந்து கம்மியாக தானே வருதுங்க. அதை வச்சு நான் எப்படியோ எனக்கு பிரச்சனை இருக்குது. குழுவிலெல்லாம் பணம் எடுத்து வச்சுருக்கிறேன், அது கட்டணும். அப்புறம் ஏகப்பட்ட செலவுகளாக இருக்குதுங்க. நம்மக்கிட்ட தான் பசங்க கையில் காசு வந்ததுனால அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஆர்டர் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டுங்க. என்னங்க என்னோடய உழைப்புலேயே நான் வந்து வெளியில் போய் நான் வீடியோ போடுவேங்க, கண்டிப்பாக போடுவேன். ஆனால் வந்து எங்கள் வீட்லேயே எனக்கு சப்போர்ட் கிடையாது. மட்டம் தட்டுறேன், உன்னாலையெல்லாம் முடியாது, உன்னாலையெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்குன்னு அக்கறையாக என்னை விசாரித்து என்னை அம்மானு எல்லா உறவாக வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. என்னை இங்கேருந்து யாருக்குமே தெரியாதுங்க, அந்த மாதிரி நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்கிட்ட அன்பாக பேசிக்காமாண்டு ஓடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வயிறு எரியுதுங்க அதெல்லாம் பார்க்கும்போது. சரி சரி போ, ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. சந்தோஷப்படுறதுக்கு ஆள் இல்லைங்க. நம்மளும் எங்கள் அப்பா இருந்தது, நான் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது செல்லில் வரைய இந்த ஃபோனில் காமிச்சோன்னு வைங்க, பரவாயில்லையே இதுலையெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்குங்க எங்கள் அப்பா. அப்படி